பக்தியும் ஞானமும் சங்கமிக்கும் புனிதமான காலம். பனித்துளிகளில் கூட பரமனின் கருணை ஒளியாய் பிரகாசிக்கும் மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களின் அன்பு மொழியும் அடியார்களின் ஆன்மீக அனுபவமும் நம்மை தேடி வருகிறது. மக்கள் வணக்கம், இது அருள் தரும் மார்கழி. மார்கழி மாதம் இறைவன் குறித்து துதிக்க, இறைவனை மனதார வழிபட என ஒரே நாதமாக ஒலிக்கும் அருள்மிகு மாதம். ஒரு புறம் கோதை நாச்சியார் மூலம் இறையன்பின் இனிய அழைப்பு, உயிர்களை ஒன்று சேர்க்கும் பக்தியின் பாடல் என்றால், மற்றொரு புறம் மாணிக்க வாசகர் உள் உணர்வுகளை தூண்டும் ஞானத்தின் ஆழம் சொல்லும் ஆன்மீக ஒளி. இவை அனைத்திற்கும் மேலாக அதனது விளக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன. கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களின் தெய்வீக ஒளியின் மூலம் அனைவரது இல்லங்களிலும் இறையருள் நிறைகிறது. திருப்பாவை என்பது வெறும் பாடல்கள் அல்ல, அது உறங்கி கிடக்கும் உள்ளங்களை எழுப்பும் அழைப்பு. அது வாழ்வை இறைவழியில் நடத்தும் வழிகாட்டி. வாருங்கள், கோதை நாச்சியாரின் பாடலில் திளைத்து வருவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளித்தை மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில், நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அருத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். தற்போது நாம் கேட்க இருப்பது திருப்பாவை பாடலுக்கான விளக்க உரை. இது மனித மனதை உறக்கத்திலிருந்து விழிப்பிற்கு அழைக்கும் ஆன்மீக உரையாடல். கோதை நாச்சியார் பாடிய ஒவ்வொரு பாசுரமும் இறைவனை அடைய வேண்டிய பாதையை அடையாளங்களுடன் காட்டும் ஒரு வழிகாட்டி நூல். இந்த பாடல்களில் பக்தியையும் தாண்டி ஒழுக்கம் உள்ளது, ஒற்றுமை உள்ளது, தன்னலமற்ற சேவை உள்ளது, உள்மாற்றத்தை நோக்கி அழைக்கும் வாழ்வியல் சிந்தனை உள்ளது. திருப்பாவையின் விளக்கம் என்பதே வெறும் சொற்பொருள் அல்ல, அது அந்த பாசுரம் நம்மிடம் என்ன கேட்கிறது என்பதை கண்டறிதல். அது நாம் வாழும் வாழ்க்கையில் அந்த செய்தியை எங்கே எப்படி பொருத்துவது என்பதை புரிந்து கொள்வது. காலம் மாறினாலும் மனித மனதின் அடிப்படை தேடல்கள் மாறவில்லை.
அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் திருப்பாவையின் கருத்துக்கள் இன்றைய மனித வாழ்க்கையுடனும் அழகாக இணைகின்றன. இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்கள் பழைய விளக்கங்களில் சிக்காமல் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஆழமான அர்த்தத்தோடும் விளக்கப்படுகின்றன. பாசுரம் கேட்பதற்காக மட்டுமல்ல, புரிந்து கொள்ள, உள்ளத்தில் ஏற்க, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அந்த ஆன்மீக பயணத்திற்கே இந்த திருப்பாவை விளக்கங்கள். வாருங்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர் விவரிக்கும் விளக்கங்களை கேட்டு வருவோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை, ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரத்தில் 25வது பாசுரத்தை இன்று பார்க்க போகின்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தாந்தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேமவும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது அந்த பாசுரம். இந்த பாடலில் கண்ணனின் பிறப்பு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள். கம்சனை கொல்லுவதற்காக தேவகி வசுதேவருக்கு குழந்தையாக அவதரித்த கண்ணன் எப்படி ஆயர்பாடிக்கு வந்தால், ஏன் ஆயர்பாடிக்கு வந்தான் என்பது குறித்த விளக்கம் இந்த பாடலில் இருக்கிறது. ஒருத்தி மகனாய் பிறந்து, தேவகியின் வயிற்றில் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, வேறொரு இடத்தில் ஒளிந்து வளரும் நிலை கண்ணனுக்கு ஏற்பட்டது. கண்ணன் தான் அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்கிறான். கம்சனை அழிப்பதற்காக கண்ணன் பலவித லீலைகளை செய்யும்போது அந்த லீலைகளில் ஒன்று சிறைச்சாலையில் தேவகிக்கு பிறந்ததும், அதன் பின்பு வசுதேவர் மூலமாக ஆயர்வாடிக்கு எடுத்து வரப்பட்டதும் கண்ணனின் லீலைகளில் ஒன்றுதானே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தேவகி வசுதேவருக்கு மகனாக பிறந்து அதே நாள் இரவில் யசோதையின் மகனாக மறைந்து வளர வேண்டி வந்தது கண்ணனுக்கு. கண்ணன் தன் பிறப்பை ரகசியமாக வைத்திருந்து கோகுலத்தில் வளர்ந்த அந்த லீலையை இது குறிக்கின்றது. தரிக்கிலானாகி தாந்தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். இங்கு கஞ்சன் என்று ஆண்டாள் குறிப்பிடுவது கம்சன் என்ற அரக்கனை. உன்னை கொல்லாமல் இருக்க முடியாது என்ற எண்ணத்தில் கஞ்சன் செய்த சதிகளையும் தீய செயல்களையும் நீ வீணாக்கினாய். உனக்கு தீங்கு நினைக்க தொடங்கிய போதே அவனது வயிற்றில் நீ நெருப்பை ஊட்டினாய் என்று கூறுகிறாள் ஆண்டாள். நெருப்பென்ற நெருமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில். பகைவர்களுக்கு தணிக்க முடியாத நெருப்பாக விளங்கும் திருமாலே, உனது அருளை விரும்பி நாங்கள் பாவை நோன்பு நூற்கின்றோம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறாள். கண்ணனே, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மைந்தேலோர் எம்பாவாய். திருமகள் விரும்பும் உனது செல்வத்தையும் உனது வீர பிரதாபங்களையும் நாங்கள் புகழ்ந்து வந்தோம். இதன் மூலம் பிறவி துன்பங்கள் நீங்கி நாங்கள் என்றும் மாறாத பேரின்பத்தை அடைவோம் என்று ஆண்டாள் கூறுகின்றார். கண்ணன் பிறந்தபோது கம்சன் அவனை கொல்ல காத்திருந்தான். ஆனால் வசுதேவர் கண்ணனை ஒரு கூடையில் வைத்து யமுனை நதியை கடந்து கோகுலத்துக்கு எடுத்து சென்றார். அந்த யமுனை நதிக்கு செல்லும்போது மிக பெரிய மழை பெய்ததாம். அப்போது ஆதிசேஷனே குடையாக வந்து கண்ணனை காப்பாற்றியதாக புராணங்கள் சொல்கின்றன. அங்கே யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பெயர் யோகமாயை. இந்த குழந்தையை, ஆண் குழந்தையை அங்கு விட்டுவிட்டு அந்த பெண் குழந்தையை வசுதேவர் எடுத்துக்கொண்டு வந்து தனது பக்கத்தில் சிறையில் யசோதைக்கு பக்கத்தில் வைத்து விட்டார். கம்சன் அடுத்த குழந்தை பிறந்து விட்டது, 8வது குழந்தை பிறந்து விட்டது, தனக்கு ஆபத்து வந்து விட்டது என்று தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை கொல்வதற்காக அப்போது அங்கு வந்து அந்த குழந்தையை தூக்கி போட்டு கொல்ல முயற்சித்த போது ஆகாயத்திற்கு சென்ற அந்த குழந்தை யோகமாயை, உன்னை கொல்ல பிறந்தவன் வேறொரு இடத்தில் வளர்கிறான், நான் அந்த குழந்தை அல்ல என்று
அந்த யோகமாயை என்கிற அந்த குழந்தை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அது வானில் தோன்றி உன்னை கொலை பிறந்தவன் வேறொரு இடத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது. இதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்பதின் தத்துவம். இது தற்போதைய தலைமுறைக்கான பாடங்களும் இதில் உள்ளது. இன்றைய இளைஞர்களுக்கு சவால்களை எதிர்கொள்ளுதல், ஃபேஸிங் அட்வர்சிட்டி என்ற பண்பை எப்படி வளர்த்துக்கொள்வது என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. வாழ்க்கையில் நமக்கு பல தடைகளும் நம்மை வீழ்த்த நினைக்கும் பலரும் நம்மோடு இருக்கலாம். பல தடைகள் ஏற்படும். நேர்மறையான எண்ணம், தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவு எடுக்கும் திறமை, இது எல்லாம் இருந்தால் நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். மேலும் வெற்றி பெற்ற பிறகு வருத்தம் தீர்ந்து மகிழ்வேலோ ரெம்பாவாய் என்று சொல்வது போல வருத்தம் தீர்ந்து எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். இந்த பாசுரம் கண்ணனின் அவதார ரகசியத்தை பாடுவதன் மூலம் அநீதி வீழும் அறம் வெல்லும் என்ற தத்துவத்தை நிலைநாட்டுகிறது. இறைவனிடம் நாம் வைக்கும் வேண்டுதல் நம்முடைய கவலைகளை தீர்த்து நமக்கு நல்லவற்றையே தரும் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறாள். திருப்பாவை பாசுரங்கள் அனைத்தும் வெறும் பக்தி பாடல் கிடையாது. அதை முழுவதுமாக படித்து அதன் பொருளை முழுவதுமாக உணர்ந்தவர்களால் மட்டுமே அதனை உணர முடியும். இறைவனை வழிபடும் முறையையும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றியும் கற்றுத்தந்த ஆண்டாள் என்ன செய்தால் இறைவனை அடையலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறாள். இறைவனை வணங்குவதால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதையும் ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள். இறைவன் நமக்கு எப்படிப்பட்ட கருணை குணம் கொண்டவன் என்பதையும் ஆண்டாள் நாச்சியால் திருப்பாவை பாடல்களில் பக்திக்கான ஒழுக்கத்தை கூறி விளக்கி வருகிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை போற்றி பாடி அவனுடைய அருளை பரிசாக கேட்கும் பாசுரம். இந்த பாசுரத்தில் இறைவனை மனத்தால் மட்டும் நினைத்தால் போதாது, பக்தி செய்வது மட்டுமல்ல, இறைவனின் புகழை நாவால் பாடினாலே அவனது அருளுக்கு நாமும் பாத்திரமாகிவிடலாம் என்பதை ஆண்டாள் கூறுகிறாள். பக்தன் நினைத்தால் இறைவன் அவர்களுக்காக ஓடோடி வருவான் என்பதையும் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறாள்.